வணக்கம். எஸ்ஜே மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் இப்போ நம்ம செய்யக்கூடியது, செய்வதற்குண்டான உதவியாக இருப்பது, செய்வனை செய்தவர்களுக்கு திருப்பி விடுவது. செய்வனையை ஒருத்தர் ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக செய்கிறாங்க. அடுத்தது ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்காக செய்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் விபத்து ஏற்படணும், இல்லை பண நஷ்டமாகணும், பொருள் நஷ்டமாகணும், அந்த குடும்பத்தில் தீராத வியாதிகளை உருவாக்கணும். அடுத்தது அவங்க நஷ்டமாகணும், கஷ்டமாகணும். ஒருவேளை அவங்களுக்கு என்ன பாதகம் செஞ்சாங்களோ அதுக்காக செய்கிறவங்களும் இருக்காங்க, பொறாமையில் செய்கிறவங்களும் இருக்காங்க, வயிற்றெரிச்சலில் செய்கிறவங்களும் இருக்காங்க, பகையில் செய்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா, செய்கிறதுக்கு உண்டான நாள், அதாவது செய்வினைகளை திருப்பி விடுறது. அது செய்கிறதுக்கு உண்டான நாளாக எந்த நாளாக இருக்கட்டும், எந்த நாளாக இருக்கட்டும், அது கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் எந்த நாளாக இருக்கட்டும், அமாவாசை முதல் பௌர்ணமி வரைக்கும் எந்த நாளாவது இருக்கட்டும், அதுக்கு சில ஓரைகள் இருக்கும். அதை திருப்பி விடணும்னா செவ்வாய் ஓரை கட்டாயமாக தேவைப்படும். அந்த செவ்வாய் ஓரையில் செய்யலாம். மந்திரத்தங்களை சித்தி பண்ணி எந்திரத்தங்களை எழுத தெரிஞ்சுக்கிட்டு மாந்திரிகத்தை பிரயோகம் பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து வகையான நீங்கள் பயிற்சியை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு சில நேரங்களை ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் செய்து வெற்றி பெறலாம். ஒரு மாந்திரிகத்தை செய்கிறதுக்கு, அதை செய்தவங்களை திருப்பி விடுறதுக்கு நாம் முதல்ல மந்திரங்களை மனசுக்குள்ளே சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கணும். எந்த ஒரு செயலை செய்கிறதாக இருந்தாலும் முதல்ல அதுக்கு நமக்கு தேவை பிள்ளையார் மந்திரம். கணங்களின் நாதன், கணங்களின் நாதன், கணங்களின் நாதன் கணபதியினுடைய மந்திரம் கட்டாயம் நமக்கு தேவை. அது பல வகைப்படும், எத்தனையோ மந்திரம் இருக்குது. இப்போது ஓம் கணபதி வருக, ஓம்கார கணபதி வருக, ரிங் கணபதி வருக, வருக ரிங்கார கணபதி வருக, ஸ்ரீங் கணபதி வருக, ஸ்ரீங்கார கணபதி வருக, நான் நினைத்த காரியங்கள் வசிய வசிய வய நம சிவாய நம, ஓம் நமச்சிவாய, இந்த மந்திரம் இருக்குது. அதுக்கப்புறமா ஓம் சிவசுதா, ஓம் சக்தி சுதா, ஓம் சித்தி புத்திர காதலா, ஓம் வல்லவிய பிரிய, ஓம் சரவணபவ ஜோஷ்டே, ஓம் சர்வ பீஷ்ட ஹத, ஓம் கணபதி நம நம ஐயம் கிளியும் சர்வம் ஸ்ரீம் ரீம் ஓம் நமச்சிவாய், இந்த மந்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா கணபதி மந்திரத்தில் பல வகையான மந்திரத்துங்களில் ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் பழக்கம் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பீங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதிலிருந்து முதல்ல அந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் குரு மந்திரத்தை பயன்படுத்துவோம். ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமன்ற மந்திரத்தை, ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நம்ம சொல்லிடுவோம். இதில் யாருக்கு நாம் செய்ததை திருப்பி விடணும்னு கேட்டிங்கன்னாக்கா, செய்வினை உங்கள் வீட்டில் இருக்குது. அந்த செய்வினையை 4 வகையாக பிரிக்கணும். ஏவல் பில்லி சூனியம் இருக்குது, அது தனிப்பதிவாக போடுறேன், இருந்தாலும் இது சொல்ல வேண்டிய கடமை இருக்குதுன்னு சொல்லிடலாம். அதை நாம் திருப்பி விடும்போது அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. அதுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா செம்பு தகுடு தேவை. செம்பு தகுட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருடைய பேர், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோருடைய பேர். அதாவது ஒரு வீடுன்னு இருந்தாக்கா அதில் குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் அந்த தகுட்டில் எழுதணும். அந்த தகுடில் எழுதிட்டு அது சுத்தமான பசுமாட்டு கோமியத்தில் அந்த தகுடை கழுவணும். அந்த தகுடை கழுவி அதில் வாசனை திரவியங்கள் சொல்கிறது சந்தனம், ஜவ்வாது, புணுக்கு, கஸ்தூரி, முக்குடல், இது எல்லாமே சேர்த்து ஒரு கலவையாக உருவாக்கி, இல்லை கலவையாக உருவாக்கப்பட்டு மையில் இருக்கக்கூடிய அந்த மையை எடுத்து அந்த தகுட்டு மேலெல்லாம் முழுசாக தடவணும். அது மாதிரி தடவிட்டு அதை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா, இதுக்கு எலுமிச்சை பழம் பலி கொடுக்கணும். பலி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சக்கரத்தை போடுறோம்.
7 கலசம், 6 தேங்காய், 16 முட்டை, 27 எலுமிச்சம்பழம், இது எல்லாமே செய்துட்டு அந்த வீட்டில் இருக்கவங்க வந்து உச்சந்தலையிலிருந்து கால் வரைக்கும் 27 எலுமிச்சம்பழத்தை பலி கொடுக்கணும். செய்வனையால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய குடும்பத்தில் செய்வனையால் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கும் இது செய்யலாம். ஏன்னா ஒரே ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கும் இது செய்யலாம். ஆனால் இவங்களுக்கு எடுத்து திருப்பி விட்ட உடனே மற்றவங்களுக்கு வந்து அது சேரத்துக்கு ஆரம்பிக்கும். அதனால் அது குடும்பத்துக்கு சேர்த்து சேர்த்துறது நல்லது. இல்லை ஒரு ஆள் கூட எடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்துட்டு இந்த 4 தகடு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா, முதல்ல நாம் இந்த தகடை எழுதி திருநீரால் இதை அபிஷேகம் பண்ணி சுத்திகரிக்கணும். 2வது பன்னீர், 3வது பசும்பால். இதில் வந்து சுத்திகரிச்சுட்டு இதுக்கு வாசனை திரவியெல்லாம் போட்டுட்டு இதை மடித்து அவங்க வீட்டில் என்ன பண்ண, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அந்த திசையில் வந்து ஒன்று மேலே மாட்டி வைக்கலாம், ஒரு பாட்டிலில் போட்டு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு, இல்லை பூமியில் புதைச்சி வைக்கலாம். பூமியில் வந்து வீட்டுக்குள்ளே புதைக்கிறதா இருந்தாக்கா எட்டி குச்சி பயன்படுத்தக்கூடாது. வீட்டுக்கு வெளியில் நீங்கள் காண்டி இதை செய்கிறதா இருந்தாக்கா எட்டி குச்சியை போட்டு புதைச்சிங்கன்னாக்கா அந்த நிமிஷமே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செய்வன பாதிப்பு திரும்பும். இப்போது செய்வனையை திருப்பி விடுறோம். யார் செய்தாங்களோ அவங்களுக்கு திருப்பி விடுறோம். அது முதல்ல எங்கே போகும்னாக்கா உங்கள் எதிரிங்கிட்ட போகாது. அந்த எதிரிங்க போய் செஞ்சாங்க பாருங்க, அந்த மந்திரவாதி கிட்ட முதல்ல போகும். அவங்க போய் அங்கே போய் சேர்ந்த உடனே ஒன்று அவங்க விழிப்புடன் இருக்கக்கூடிய மந்திரவாதியாக இருந்தால் அதுக்கு உடனே கட்டு போட்டு அதை வந்து செயல்பட முடியாத அளவுக்கு செய்திருவாங்க. இப்போ மந்திரவாதிகிட்ட தான் முதல்ல, ஏன்னாக்கா செஞ்சது அவர் தானே, செய்ய சொன்னது தான் அவங்க எதிரிங்க, செஞ்சது அவர் தானே, அங்கே போகும். அவங்கள வந்து அவங்களுக்கு தெரியாத மாதிரி அனுப்புகிற விஷயம் ஒன்று இருக்குது. இதில் செய்தவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு அனுப்பக்கூடிய மாந்திரிக ரகசியமாக ஒன்று இருக்குது. சரிங்களா? இன்னைக்கு நம்ம செய்தது எப்படி திருப்பி விடுறதுன்றதை மட்டும் சொல்லிடுறோம். அதை யாருக்கும் தெரியாமல் அனுப்புறது எப்படின்றத இன்னொரு பதிவில் பார்க்கணும். ஏன்னா ஒரே பதிவில் அவ்வளோ நீளமாக போட முடியாது, பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு செய்தவங்களுக்கு தெரியக்கூடாது, ஆனால் செய்யணும். அதுக்கு தேவை சில மூலிகை பொருட்கள் தேவைப்படும். ஏன்னாக்கா யார் தான் திருப்பி விட்டா, அதான் கேட்டாக்கா உங்கள் வீட்டில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டம், துன்பம், மரணம், இழப்பு, விபத்து, நஷ்டம், நிம்மதி இல்லாமல் போகிறது எப்போவுமே செய்வின ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு உடனே முதல்ல அந்த வீட்டில் அதனுடைய அறிகுறிகள் அலறல் சத்தம், தீராத வியாதி, மருத்துவருக்கு தெரியாத வியாதியாக இருக்கும். எதுவுமே இல்லைனாங்க நீங்கள் போயிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலும் சரி, இசிஜி எடுத்து பார்த்தாலும் நல்லா இருக்குதுமா உடம்புன்னு பிரச்சனை சொல்லுவோம். ஆனால் வலியும் வேதனையும் இருக்கும். உடம்பெல்லாம் வலிக்கிறது, தலை ஒரு பக்கம் வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, வயிறு வலிக்கிறது, நெஞ்சு வலிக்கிறது, பாதங்கள் வீங்கிறது, பாதமெல்லாம் ஊசி குத்துன மாதிரி இருக்குது, முகமெல்லாம் ஊசி குத்துன மாதிரி இருக்குது, ஜிவ்வு ஜிவ்வு ஜிவ்வுன்னு வலிக்கிறது. இதெல்லாம் வியாதி பாதகத்தில் செய்கிறது. நெஞ்சு வலிக்கிறதுன்னு கேட்டாக்கா ஊசி குத்தி செய்கிறது. அதுக்கப்புறம் படுத்த உடனே வெறும் கெட்ட கனவாக வரும். வீட்டுக்குள்ளே அலறல் சத்தம் கேட்கும். இல்லை குழந்தைங்க இருக்குன்னாக்கா குழந்தைங்க கடல் மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்க வந்து அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் நோய் வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, வண்டி வாகனங்கள் விபத்து ஏற்படும், கடுமையான பாதிப்புனா மரணமும் ஏற்படும். சேவன பாதிப்பு வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் கேட்டீங்கன்னாக்கா, ஆடு மாடு இருக்கா, ஆடு மாடு வீட்டில் இருந்தால் உடனுக்குடன் அவங்களுக்கு தெரியும். இல்லை கால பைரவர்னு சொல்லக்கூடிய நாய் இருக்கா வீட்டில், அது அழுகிறதும் அதனுடைய செயல்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஏற்கனவே ஒரு நல்லபடியாக இருந்திருக்கும், இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நைட்டான அழுகுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் சாப்பாடு போட்டாலும் சாப்பிடாமல் போகிறது, அது வந்து ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்கிற மாதிரி, அது உடம்பு ஏதோ கஷ்டமாக இருக்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம். முதல்ல பாதிப்பு வருதுன்னா அதுக்கு தான் பாதிப்பு வந்து உயிர் இழக்கும். அது இழந்த உடனே நீங்கள் மிக விழிப்போடு ஆயிடணும். ஒருவேளை கால பைரவ நாய் இல்லாமல் இருந்தாக்கா, உங்கள் வீட்டில் கோழி இருக்கா, சட்டுன்னு உயிர் போகும். அப்படி போச்சுங்கன்னாவே அடுத்தது நாய்கிட்ட தான் போகுது, அடுத்தது ஆட்டு மாட்டுக்கிட்ட வரப்போகுது, அடுத்தது மனுஷங்கிட்ட வரப்போகுது. எதுக்காக இந்த வீட்டு பிரியாணியை வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா,
மனிதர்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை, சேவன பாதிப்பு, ஏவல் பில்லிய சூரிய பாதிப்பு, பல வகையான பாதிப்புகளை வந்து முதல்ல அவங்க மூலிமா நம்மளுக்கு அறிகுறியை தெரிய வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பாதிப்பு வரும். அந்த டைமில் ஏமாந்து வந்து இருந்தாக்கா பெருசாக பாதிப்பு கொடுத்துரும். சரிங்களா? சரி, இந்த செய்வனையை திருப்பி அனுப்பும்போது ஒவ்வொரு மந்திரமாக சொல்லிக்கிட்டு வருவாங்க. அதில் ஒரு மந்திரத்தை இப்போ நம்ம குரு மந்திரத்தையும் பிள்ளையார் மந்திரத்தையும் சொல்லியிருக்கிறோம். அதில் வந்து முதல்ல ஆக்ரோஷமாக வரக்கூடியது பெண் பாவையை செய்து, பெண் பொம்மையை செய்து அமிச்சா தான் வரும். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தான் ஆசையும் ஆத்திரமும் ஆக்ரோஷமும் அதிகமாக இருக்கும். அப்படி செய்து அமைச்சிருந்தாங்க. அதுக்கு ஒரு மந்திரத்தை அவங்க சொல்லுவாங்க. ஓம் சங்கிட்ட கண்ணி சமத்துருவி அங்கிட்ட காலை இங்கிடாதே குதறிய பல்லும் குலவிய வாயும் விரித்த தலையும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. மந்திரமே பயமா இருக்கும். ஓம் சங்கிட்ட கண்ணி சமத்துருவி அங்கிட்ட காலை இங்கிடாதே குதறிய பல்லும் குலவிய வாயும் விரித்த தலையுடன் எதிரியின் கண் முன்னே நிற்பாய் சுவாக. இந்த மந்திரத்தை வந்து 1008 முறை உரு போட்டு, இந்த மந்திரத்தை வந்து 1008 முறை உரு போட்டு அதுக்கு வந்து பலி எல்லாம் கொடுத்து பூஜையெல்லாம் பண்ணி அவங்களுக்கு திருப்பி விட்டாங்கன்னாக்கா, இதனுடைய மறைவு ரகசியத்தை இன்னொரு பதிவில் போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். திருப்பி விடும்போது அது எப்படி வச்சு திருப்பி விட்டாங்கன்னாக்கா மந்திரவாதிக்கே தெரியாமல் போய் சேரும். அவங்க வந்து நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் படுவாங்கன்றத இன்னொரு பதிவில் போடுறேன். இதை திருப்பி விடுறதுக்கு உண்டான மாந்திரிகமாக எடுத்துக்குங்க. கரெக்டாக வேலை செய்யும். சரிங்களா? இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.